எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா. இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நம்ம ஆண்டவரை பாடி ஆராதித்து அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போக இருக்கிறோம். யாவரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமென், உம்முடைய அன்பு இன்னும் அதிகமாய் ஊற்றுவீராக ஆண்டவரே. நல்ல விடுதலையோடு ஆராதிக்க, ஒரு அற்புதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்வீராங்க. கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், தூய கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை ஒரு விஷயம் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய அன்பு மிகவும் விலையேற பெற்றது. ஆமென். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எல்லாருமே சேர்ந்து என்னோடு கூட பாடுங்கள். இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உங்க அன்பு பெரியது. ஹல்லேலூயா. அன்பு ஒன்று போதுமே செய்யா, உம் அன்பால் தான் வாழ்கின்றேனையா. உம் அன்பு ஒன்று போதுமே செய்யா, உம் அன்பால் தான் வாழ்கின்றேனையா. உம் அன்பு பெரிதையா, உம் இரக்கம் பெரிதையா, உம் தயவு பெரிதையா, அதற்களவே இல்லையா. உம் அன்பு பெரிதையா, உம் இரக்கம் பெரிதையா, உம் தயவு பெரிதையா, அதற்களவே இல்லையா. உம் அன்பு ஒன்று போதுமே செய்யா, உம் அன்பால் தான் வாழ்கின்றேனையா. பாடுங்க. உம் அன்பு ஒன்று போதுமே செய்யா, உம் அன்பால் தான் வாழ்கின்றேனையா. ஆஸ்தி எல்லாம் அழிந்ததே, அனாதையாய் நான் நின்றேனே. உறவு எல்லாம் வெறுத்ததே, என்னை வாழ வைத்த நல்லேசரே. ஆஸ்தி எல்லாம் அழிந்ததே, அனாதையாய் நான் நின்றேனே. உறவு எல்லாம் வெறுத்ததே, என்னை ஆதரித்த நல்லேசரே. உம் அன்பு பெரிதையா, உம் இரக்கம் பெரிதையா, உம் தயவு பெரிதையா, அதற்களவே இல்லையா. உம் அன்பு பெரிதையா, உம் இரக்கம் பெரிதையா, உம் தயவு பெரிதையா, அதற்களவே இல்லையா. உம் அன்பு ஒன்று போதுமே செய்யா, உம் அன்பால் தான் வாழ்கின்றேனையா. உம் அன்பு ஒன்று போதுமே செய்யா, உம் அன்பால் தான் வாழ்கின்றேனையா. பொழுதில் இருந்தென்னை தூக்கி புது சிருஷ்டியாய் மாற்றினீ. பாவி எந்தன் பாவம் கழுவி பரிசுத்த வாழ்வை தந்தீ. பொழுதில் இருந்தென்னை தூக்கி புது சிருஷ்டியாய் மாற்றினீ. பாவி எந்தன் பாவம் கழுவி பரிசுத்த வாழ்வை தந்தீ. உம் அன்பு பெரிதையா, உம் இரக்கம் பெரிதையா, உம்
தயவு பெரிதையா, அதற்களவே இல்லையா. அன்பு பெரிதையா, இரக்கம் பெரிதையா, தயவு பெரிதையா, அதற்களவே இல்லையா. அன்பு ஒன்றே போதும் ஏசையா, அன்பால் தான் வாழ்கின்றேன் ஐயா. அன்பு ஒன்றே போதும் ஏசையா, அன்பால் தான் சத்தமா. அன்பு ஒன்றே போதும் ஏசையா, அன்பால் தான் வாழ்கின்றேன் ஐயா. துரோகியாயிருந்த என்னை மீட்டு புது வாழ்வு வாழ வைத்தீ. பேதையாயிருந்த என்னை அழைத்து நாமம் விளங்க செய்தீ. துரோகியாயிருந்த என்னை மீட்டு புது வாழ்வு வாழ வைத்தீ. பேதையாயிருந்த என்னை மீட்டு நாமம் விளங்க செய்தீ. அன்பு பெரிதையா, இரக்கம் பெரிதையா, தயவு பெரிதையா, அதற்களவே இல்லையா. அன்பு பெரிதையா, இரக்கம் பெரிதையா, தயவு பெரிதையா, அதற்களவே இல்லையா. அன்பு ஒன்று போதும் ஏசையா, அன்பால் தான் வாழ்ந்திடுவேனையா. அன்பு ஒன்று போதும் ஏசையா, அன்பால் தான் வாழ்ந்திடுவேன் ஐயா. ரெண்டு கரங்களை தட்டி அன்பு ஒன்று போதும் ஏசையா, அன்பால் தான் வாழ்ந்திடுவேன் ஐயா. அன்பு ஒன்று போதும் ஏசையா, அன்பால் தான் வாழ்ந்திடுவேன் ஐயா. ஆஸ்தி எல்லாம் அழிந்ததே, அனாதையாய் நான் அலைந்தேனே. உறவு எல்லாம் வெறுத்ததே, என்னை ஆதரித்த நல் நேசரே. ஆஸ்தி எல்லாம் அழிந்ததே, அனாதையாய் நான் அலைந்தேனே. உறவு எல்லாம் இருத்தது, என்னை ஆதரித்த நல் நேசரே. ரெண்டு கையை தட்டி அன்பு பெரிதையா, இரக்கம் பெரிதையா, தயவு பெரிதையா, அதற்களவே இல்லையா. அன்பு பெரிதையா, இரக்கம் பெரிதையா, தயவு பெரிதையா, அதற்களவே இல்லையா. அன்பு ஒன்று போதும் ஏசையா, அன்பால் தான் வாழ்ந்திடுவேன் ஐயா. அன்பு ஒன்று போதும் ஏசையா, அன்பால் தான் வாழ்ந்திடுவேன் ஐயா. இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. ஆஸ்தி எல்லாம் அழிந்து போனது, ஆனா ஆண்டவருடைய அன்பு மட்டும் அழியவே இல்லை. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி ஹல்லேலூயா. ஆஸ்தி எல்லாம் அழிந்ததே, அநாதையாய் நான் நின்றேனே. உறவு எல்லாம் வெறுத்ததே, என்னை ஆதரித்த நல் நேசரே. ரெண்டு கரங்களை இருதயத்துல வைத்து அப்பா, ஆஸ்தி எல்லாம் அழிந்ததே, அநாதையாய் நான் நின்றேனே. உறவு எல்லாம்
வெறுத்ததே, என்னை ஆதரித்த நல்லேசரே. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உறவு எல்லாம் கைவிட்டு போனாலும் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே உங்க அன்பு மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, உங்க இரக்கம் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, உங்க தயவு எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் உங்களை மறந்தாலும் ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டாருங்க. எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நாவ அறிக்கை பண்ணி இருக்கிறது, ஆண்டவரே உங்க அன்பு போதும் என்று சொல்லி கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் ஐயா. கண்களை மூடி, அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உங்க அன்பு பெரியது, எங்களோடு அசைவாடி நம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இன்றைய நாளிலும் நம்மோடு அவர் பேசுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களே, ஆமென். எனவே தொடர்ந்து ஒரு எதிர்பார்ப்போடு கூட பாருங்கள், கர்த்தர் நாமம் நிச்சயமாய் உங்களை கொண்டு மகிமைப்படும். ஆமென் சொல்லுங்களே, ஹல்லேலூயா, ஆமென். இன்றைய நாளிலும் கூட உங்களோடு கூட நான் பேசும்படியாக ஆமென் எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்பு. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பை குறித்து பேச ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். அன்பிலே ஒரு 5 விதமான அன்பை குறித்து உங்களோடு கூட பேச ஆண்டவர் எனக்கு அவருடைய உன்னதமான கிருபைகளையும் ஆமென் அவருடைய உன்னதமான அன்பையும் எனக்கு அவர் தருவாராக. ஆமென். எனவே அந்த 5 விதமான அன்பிலே முதலாவதாக பிதாவாகிய தேவனுடைய அன்பு. ஆமென் சொல்லுங்களேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பு எனும் தலைப்பின் கீழே பேச ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. எனவே என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்களே, ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 5 விதமான அன்பை குறித்து உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதில் முதலாவதாக பிதாவாகிய தேவனுடைய அன்பு. இந்த உலகத்தில் எந்த அன்பாக இருந்தாலும் சரி, அதை காட்டிலும் ஒரு மேலான உன்னதமான அன்பு பிதாவாகிய தேவனுடைய அன்பு. அந்த அன்பில் அப்படி என்ன ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறது என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திலே தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவர் ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அவர் அனுப்பி வைத்தார். அந்த அன்பை விட வேற எந்த அன்பும் உயர்ந்தது கிடையவே கிடையாது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பின முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால், சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும், தன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதான இரத்தங்கள் எல்லா கடைசி சொட்டு இரத்த முறையிலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருந்தது. அவர் நம்ம மேல வைத்திருக்கிறதான அன்புக்கு அடையாளமாகவும் அது இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எனவே அந்த உன்னதமான அன்பிற்கு மேலான அன்பு வேற ஒன்றுமே கிடையாது ஐயா. ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எனவே அந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பு இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் இன்னைக்கு நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம் ஐயா.
அந்த உன்னதமான அன்பிற்கு முன்பாக இன்றைக்கு எந்த ஒரு பாவமும் இல்லாமல், சாபமும் இல்லாமல் தேவ சமூகத்தில் இன்னைக்கு கடந்து வர ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த உலகத்தின் அன்பு அழிந்து போய்விடும் ஐயா. ஆஸ்தி எல்லாம் அழிஞ்சு போயிடும். சொந்த பந்தத்தினுடைய அன்பு எல்லாம் அழிஞ்சு போயிடும். பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஒருபோதும் அழியவே அழியாது. அவர் எவ்வளவு நம்மை நேசித்திருப்பார் என்று சொன்னால், சொந்த குமாரன் என்றும் பாராமல் அனுப்பி வைத்தாரே. உங்க வாழ்க்கையில ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்கிறதுன்னு சொன்னா அதை வேற யாருக்காவது நீங்க கொடுப்பீங்களா? கட்டாயமா கொடுக்க மாட்டீங்க. சொல்லுவீங்க, இது ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது, இது மிகவும் விலை உயர்ந்தது. அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே, ஆனா பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம மீட்கப்பட வேண்டும், நம்ம சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அநியாயம், அக்கிரமத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை அனுப்பி வைத்தாரே. அந்த அன்பு மிக விலையேற பெற்ற அன்பு ஐயா. அல்லேலூயா சொல்லுங்களே. 5 விதமான அன்பிலே முதலாவது அன்பு பிதாவாகிய தேவனுடைய அன்பு. இரண்டாவது, பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இந்த உலகத்திலே அனுப்பி வைத்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய அன்பு முடிவு பரியந்தம் நிலைத்திருந்த அன்பு ஐயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்ட அன்பு ஐயா. நம்முடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் இந்த பூமியில சிந்தின அன்பு இயேசுவின் அன்பு ஐயா. ஆமென் சொல்லுங்களே. வேதாகமத்திற்கு நேராக திரும்புவோம். யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது அன்பு பிதாவாகிய தேவனுடைய அன்பு. இரண்டாவது அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு ஆனது இந்த உலகத்திலே தன்னுடைய வேலை முடிந்தது, தான் எங்கிருந்து வந்தேனோ மீண்டும் அந்த இடத்திற்கு கடந்து செல்லும்படியான நேரம் வந்தது என்பதை அறிந்து தம்மை சுற்றிலும் இருந்தவர்களிடத்தில் முடிவு பரியந்தமும் காட்டின அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் ஆமென் 5வது வசனம் சொல்லுகிறது, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பானது சீசர்களுடைய கால்களை கழுவின அன்பாகவும் இருந்தது. ஆமென் சொல்லுங்களே. நமக்காக சிந்தப்பட்ட அன்பு, நமக்காக மரித்த உயிர்த்தெழுந்த அன்பு சீசர்களுடைய கால்களையும் கழுவினது. அதோடு மட்டுமல்ல, 14வது அதிகாரத்தில் தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். 16வது வசனம், நான் பிதாவை வேண்டி கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவா. ஒரு ஆமென் சொல்லுங்களே. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பானது உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்த அன்பாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நமக்காக பிதாவின் இடத்துல வேண்டிக் கொண்ட அன்பு ஐயா.
தான் கடந்து போகிற நேரம் வந்தது என்பதை அறிந்து நம்மை அப்படியே விட்டு விடாதபடிக்கு நம்மை தேற்றும்படியாக வேறொரு தேற்றரவாளனை இந்த பூமியில் ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே அனுப்பும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான அன்பு. நான் கடந்து போகிறேன், என்னுடைய அந்த இடத்துல வேறொரு சத்திய ஆவியானவர், தேற்றரவாளனாகிய சத்திய ஆவியானவரை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி கடந்து போனார் ஐயா. நம்மை அப்படியே விட்டு விடவில்லை. நம்ம எப்படியோ போகட்டும்னு சொல்லி நினைக்காத அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு மாறாத அன்பு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென். மூன்றாவது அன்பு என்ன என்று சொன்னால் ஊக்கமான அன்பு. வேதாகமத்தை நம்ம திருப்பி வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். 2 அன்பை பார்த்தோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, 2வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, 3வது ஊக்கமான அன்பு. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பாக இருங்கள் என்று சொல்லி. அன்பு திரளான பாவங்களை மூடும் ஐயா. இன்னைக்கு திருச்சபையில் ஒருவரில் ஒருவர் அன்பு காட்ட வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் தாய் தகப்பன் பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டுங்க. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். கணவன் மனைவியின் இடத்துல, மனைவி கணவன் இடத்துல அன்பு காட்ட வேண்டும். இன்னைக்கு அநேக தீவிரவாத இயக்கங்கள் பெருகுவதற்கு காரணம் அன்பு அவர்களிடத்துல இல்லை, ஈவு இரக்கம் இல்லை. வெடிகுண்டை வைத்து அநேகரை சாகடிக்கிறாங்க. அநேக பெண் தீவிரவாதிகள் இன்றைக்கு தீவிரவாத இயக்கத்தில் இருக்கிறாங்க. காரணம் அன்பு இல்லை அவங்க கிட்ட. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து போகுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அன்பு இல்லை. பிள்ளைகள் தவறான பழக்கத்திற்கு அடிமையாகுவதற்கு காரணம், காதல் இச்சையில விழுகுவதற்கு காரணம் பெற்றோர்களுடைய அன்பு இல்லை. பெற்றோர்களே, நீங்க உங்க பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டலைன்னு சொன்னா வேற யாரோ ஒருத்தர் அன்பு காட்டுவான், மறந்துடாதீங்க. இன்னைக்கு குடும்பத்தில் ஒருவரில் ஒருவர் அன்பு காட்டுங்க. இன்னைக்கு திருச்சபை, இன்னைக்கு அநேக சபைகள் பிளந்திருக்கிறது. காரணம் திருச்சபையில் அன்பு இல்லை. ஆண்டவர் உணர்த்துகிறார், ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று சொல்லி, ஊக்கமான அன்பாக இருங்கள் என்று சொல்லி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊக்கு விற்கிறவனை ஊக்கு விற்போம் என்று சொன்னால் அவன் தேக்கும் விற்பான் என்று சொல்லி. இது ஒரு பழமொழி தான். ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஊக்கு அதாவது ஒரு சேஃப்டி பின். அந்த ஊக்கு விற்கிறவனை இன்னும் என்கரேஜ் பண்ணி அவனை ஊக்கு வித்தோம் என்று சொன்னால் விலை உயர்ந்த தேக்கு அவன் விற்குவான் என்று சொல்லி. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை பார்த்து ஒருவர் ஒருவருக்கு என்கரேஜ் பண்ணுங்க, அன்பு காட்டுங்க, அவங்கள ஆதரியுங்க. அவங்கள ஊக்குவிக்குவதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க என்னை யாருமே ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க, நான் வேதனையோடு இருக்கிறேன், என்னை யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் நானும் அதே போல தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு அநேக மனிதர்கள் என்னைய ஊக்குவிக்கிறாங்களோ இல்லையோ, என்கரேஜ் பண்றாங்களோ இல்லையோ, கர்த்தர் என்னைய ஊக்குவிக்கிறார் ஐயா. கர்த்தர் என்னை என்கரேஜ் பண்ணுகிறார் ஐயா. சங்கீதக்காரன் தாவீது தன்னை தானே திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் மற்றவரை ஊக்குவியுங்கள், என்கரேஜ் பண்ணுங்க. உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தருக்குள். அவருடைய உன்னதமான அன்பு உங்களை நிரப்பும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனவே 5 விதமான அன்பிலே முதல் 3 அன்பை குறித்து பார்த்திருக்கிறோம். முதலாவது பிதாவாகிய தேவனுடைய அன்பு, 2வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, 3வது ஊக்கமான அன்பு என்று சொல்லி, 4வது அன்பு என்ன என்று சொன்னால் ஒளியாத அன்பு. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனுடைய அன்பு ஒளிந்து போயிடும் ஐயா.
ஆரம்பத்தில் என் மேல அன்பு காட்டுனாங்க, ஆனா இப்ப இல்லை. என் கணவர் என் மனைவி அதிகமா நேசிச்சாங்க, ஆனா இப்ப அந்த அன்பு இல்லவே இல்லையே. மனிதனுடைய அன்பு ஒளிந்து போய்விடும், இந்த உலகத்தினுடைய அன்பு ஒளிந்து போய்விடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஒரு போதும் ஒளியவே ஒளியாத. ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. எனவே 4வது தலைப்பாக ஒளியாத அன்பு. வேதாகமத்தை திருப்பி நம்ம வாசிக்கலாம். அன்பு ஒரு காலும் ஒளியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம், ஆனால் அன்பு மட்டும் ஒளியவே ஒளியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு ஒருபோதும் ஒளியவே ஒளியாதையா. இன்னைக்கு நீங்க அன்பு காட்டி பாருங்க, அந்த அன்பு ஒளியவே ஒளியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எனவே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் மற்றவர்கள் மேல அன்பு காட்டணும் ஐயா, என் பிள்ளைகள் மேல அன்பு காட்டணும் ஐயா, என் கணவன் மீது, என் மனைவி மீது, என் தாய் தகப்பன் மீது, என் திருச்சபையின் மீது, என் ஊழியக்காரர் மீது, என்னை எதிர்க்கிறவர்கள் மீது நான் அன்பு காட்டணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இரக்கத்தை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனவே 5 விதமான அன்புகளில் முதலாவது அன்பாக பிதாவாகிய தேவனுடைய அன்பை குறித்து பார்த்தோம். 2வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து பார்த்தோம். 3வதாக ஊக்கமான அன்பு என்று சொல்லி பார்த்தோம். 4வதாக ஒளியாத அன்பு என்று சொல்லி பார்த்தோம். 5வதாக பூரண அன்பு. என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு நாளிலே அன்பு பூரணப்படுகிறது. வாசிக்கலாம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அன்பு பூரணப்பட வேண்டும் ஐயா. நீங்க வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ இல்லையோ, ஆண்டவருடைய அன்பிலே நீங்கள் பூரணப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பை குறித்து இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை. நீங்க எவ்வளவுதான் தானம் தர்மம் பண்ணினாலும் அன்பு இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை ஐயா. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உங்க அன்பினால தான் நான் வாழுறேன் ஆண்டவரே. எவ்வளவு பாவம், எவ்வளவு அநியாயம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆதரித்தாரே, ஆண்டவர் நம்மை அரவணைத்தாரே. இதற்கெல்லாமே காரணம் உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு மிக பெரியது. உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு மிகவும் உயர்ந்ததையா. அந்த அன்பினால இன்றைக்கு நீங்கள் மீட்கப்பட்டது உண்மைன்னு சொன்னா மற்றவர்களும் மீட்கப்பட நீங்க அவர்கள் மேல அன்பு காட்டுங்க. சத்துருக்களை நேசி, அவங்க மேல அன்பு காட்டுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசினது உண்மைன்னு சொன்னா ஒப்பு கொடுத்து கண்களை மூடி, அன்பின் பரலோக பிதாவே, நாங்க மற்றவர்கள் மீது அன்பு காட்டணும் ஐயா. நாங்க அன்பிலே பூரணப்படணும் ஐயா. நாங்கள் ஒருவரில் ஒருவர் ஆண்டவரே ஊக்கமான அன்போடு இருக்க உதவி செய்யுங்க. துவக்க முதல் முடிவு வரையிலும் தேவ பிரசன்னம், தேவனுடைய நாமம் எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க கரம் எங்களோடு இருக்கட்டும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.